ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் தம்ப்நெயிலில் பார்த்தது போல் ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுழற்றி அடிக்கக்கூடிய அமாவாசையானது வரப்போகுது. அதனால் இனி கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த 20 நாட்களுக்கு கிரகநிலைகள் கிரகமாற்றங்களோட அடிப்படையில் இதெல்லாம் நடக்கும் என்று சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை பாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னால் இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை பற்றி சொல்லிடுறேன். இந்த ஜூலை மாத அமாவாசை என்ன மாதிரியான அமாவாசை, இந்த அமாவாசையுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஸோ இந்த அமாவாசையை பற்றி தெரியாதவங்க இந்த அமாவாசை பற்றி முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ஆண்டுமே தேவர்களுக்கான பகல் காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை மாதம் தொடங்கி ஆனி மாதத்தில் முடியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. மேலும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தேவர்களுடைய பகல் காலத்தில் வரக்கூடிய கடைசி அமாவாசை. இதற்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை திதி ஆடி அமாவாசை. அடுத்த 6 மாதம் வரையிலும் நம்மளுடைய முன்னோர்களுக்கானதாக இருக்கும். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் தேவர்களுடைய இரவு காலத்தில் நம்மளை காத்தொழுவார்கள் என்பது ஐதீகம். மேலும் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் காலண்டருடைய அடிப்படையில் 12 மாதங்களில் 3ஆவதாக வரக்கூடிய மாதம் ஆனி மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு ஜூலை 5, 2024 வெள்ளிக்கிழமை அன்று வருது. ஆனி மாத அமாவாசை உத்தராயண காலத்தின், அதாவது தேவர்களுடைய பகல் காலத்தில் வரக்கூடிய கடைசி அமாவாசை. இந்த அமாவாசை தொடங்கக்கூடிய நேரமும் திதியுடைய சிறப்பையும் இப்போ நான் முதல்ல சொல்லிடுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஆனி அமாவாசை 2024 திதி தொடக்க நேரம் ஜூலை 5 விடியற் காலையில் 4:55 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் முடியக்கூடிய நேரம் ஆனி அமாவாசை 2024 ஜூலை 6, 2024 5 மணிக்கு விடியற் காலையில் முடிவடையுது. ஆனி மாதம் 21ஆவது நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு முடிகிறது. அமாவாசை திதி விடிர்கால தொடங்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில தான் மதிய நேரத்துக்கு அமாவாசை திதி கொடுத்து நாம் வழிபாடு செய்கிறதெல்லாம் செய்யணும். அதே போல் இந்த ஆணி அமாவாசையுடைய சிறப்பையும் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் தேவர்களுக்கான பகல் காலம் தை மாதம் தொடங்கி ஆணி மாதத்தில் முடியும். ஆணி மாதம் வரக்கூடிய அமாவாசை தேவர்களுடைய பகல் காலத்தில் வரக்கூடிய கடைசி அமாவாசை. இதற்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை திதி இரவு பொழுதில் வர மாதிரி கணக்கிடப்படும். அதனால் பகலில் வரக்கூடிய கடைசி அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் கிரகங்களுடைய சேர்க்கை பார்க்கும்போது நிறையவே இருக்குது. கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகமாக இருக்கும். அதாவது ஒளி கிரகமாக இருக்கக்கூடியவங்க ஒரே ராசியில் ஒன்றாக சேரக்கூடிய அந்த ஒரு அதிசயம் நடக்கும். இதுதான் அமாவாசையுடைய ஹைலைட்டாக கருதப்படுது. இந்த டைம் ஆனி மாத அமாவாசை மிதுன ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தான் நடக்குது. ஆனால் மிதுன ராசியில் புதனுடைய வீட்டில் சூரியனுடைய சஞ்சாரம் வலுவாக இருக்கக்கூடிய காலத்தில் சந்திரன் சூரியனோடு இணையும் போது ஆனி அமாவாசை திதி வருது. அதனால தான் இந்த மாதிரியான கிரகநிலைகள் கிரகமாற்றங்கள்லாம் அமாவாசைக்கு பிறகு ஏற்படும் என்று சொல்லப்படுது. அதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான தலையெழுத்து பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கடகராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரிங்கிறத சொல்கிறேன், கிரகநிலையை தெரிஞ்சுக்குங்க. ராசியில் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு இருக்கிறது, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் என கிரகநிலைகள் இந்த அமாவாசைக்கு பிறகு அமையுது. அமாவாசைக்கு பிறகு கிரகநிலைகள் அமையிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் வேற இருக்குது. அமாவாசை 5ஆம் தேதி வருதுன்னா அமாவாசை முடிஞ்சு 7ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் அயனசைன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாறுறாரு. அப்புறம் 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தொழில்ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் அயனசைன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாறுறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரகமாற்றங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு வருது. அமாவாசையில் கிரகநிலைகள் கிரகமாற்றங்கள் இதெல்லாம் வர்றதோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க.
அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து கடகராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. பலன்கள்னு பார்க்கும்போது குடும்பத்தின் மீது அதிக பாசம் இனிமேல் நீங்கள் வைத்திருக்கணுமா? பாசம் இல்லாமல் இருக்கிறது அது ரொம்ப கஷ்டமாக மாறுமா? அதனால் பாசத்தோடு இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள் வகையில் சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கும். அப்படி இருந்தாலும் அதை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன நெருடர்கள் போக போக எல்லாமே உங்களுக்கு சரியாகும். சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு மறையும். தாய் தந்தை ஆரோக்கியத்தின் போது கவனமாக இருக்கணும். தாய் தந்தை ஆரோக்கியத்தில் என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மருத்துவ செலவிற்கு சிறிது தொகையை செலவழிக்க வேண்டியது வரும். அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செலவாக இருக்கும். இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு அடியும் நீங்கள் பார்த்து எடுத்து வைக்கணும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு எச்சரிக்கை அதிகமாக இருக்குது. அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நல்ல விஷயங்கள் விசேஷங்கள் நடக்க வாய்ப்பு அமாவாசைக்கு பிறகு வரும். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் தைரியத்திற்கு இறைவனை வேண்டுங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு வழி. பிள்ளைகள் மேல் கவனம் வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பிள்ளைகள் ஏதாவது மோசமான நிலைக்கு போக வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களை அமாவாசையில் வழிபாடு இந்த டைம் செய்தே ஆகணும். மறைவிடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து போய் அவங்கள வழிபட்டு வரணும். இல்லை வீட்டிலேயே கூட அவங்கள வழிபட்டு வந்து செய்யணும். உங்களில் சிலருக்கு நிறைய அலர்ஜியெல்லாம் வருவதற்கு உடல் ரீதியாக வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியாக அலர்ஜி வராமல் இருக்க எடுத்துக்கக்கூடிய உணவுகளையும் ப்ராடக்ட்களையும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி புதிய உத்வேகமானது உங்களுக்கு பிறக்கும். தந்தையரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து மறையும். ஸோ இந்த மனக்கசப்பு நீங்கி புதிய உத்வேகம் பிறக்கிறதுக்கு பொறுமைங்கிறது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக அமையும். அதாவது அந்த உத்வேகம் பிறக்கிறதெல்லாம் கரெக்டாக அமையும். அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் நினைத்த இடத்துல நல்ல வேலை இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் பெறுவதற்கு கண்டிப்பாக இப்போ நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகையை செய்யும். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு லாபகரமான முதலீடுகள் யாரையும் இப்போ நம்ப வேண்டாம். லாபகரமான முதலீடுகள்னு சொல்லி நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அமாவாசைக்கு பிறகு முதலீடுகள் செய்வதை தவிர்த்துக்குங்க. உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களை நம்புங்க. அவங்கள நம்பி நீங்கள் அவங்க சொல்கிறதை கேட்டு தொழிலில் நடக்குங்க. அதுதான் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்க ஒரு எச்சரிக்கை. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியது அமாவாசைக்கு பிறகு இருக்குது. நண்பர்களுடைய உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில் வரும். அந்த மாதிரி வருவதெல்லாம் சந்தோஷமாக உங்களுக்கு இருக்கும். நிறைய சந்தோஷமான செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நாள் எப்படி இருக்குன்னா, அடுத்த 20 நாள் மாணவர்கள் பாதியில் விட்ட படிப்பை தொடர முயற்சித்திங்கன்னா இந்த 20 நாளுக்குள்ளேயே முயற்சிக்குன்னா உங்கள் முயற்சி தொடரும். படிப்பில் சாதனைகள் புரிய முயற்சி மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக படிப்பில் உங்களால் சாதனை புரிய முடியும். நல்ல நண்பர்கள் மூலம் பல நன்மைகள் பெறுவீங்க. ஸோ நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது அந்த நண்பர்கள்கிட்ட மனவிட்டு பேசுங்க. நிறைய அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நல்ல நன்மைகளை நிறைய இந்த அமாவாசைக்கு பிறகு பெறுவீங்க. ஸோ மாணவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு உங்கள் தாய் வழி உறவினர்களோடு இருந்த மனக்கசப்பு குறையும். வீடு மனை வாகனம் யோகம் அமையும். நெடுநாளாக இந்த விஷயத்தில் இருந்து வந்த சுணுக்க நிலை மாறும். அதாவது ஏதாவது சுணுக்க நிலைலாம் இருந்ததில் அதெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு மாறும். மொத்தத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த தலையெழுத்துக்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும். அதாவது வாழ்க்கையில் பெருசாக எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லாமே நல்ல முறையில் இருக்கும். ஸோ உங்களுக்கான இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது
நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முழுசாக பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அமாவாசைன்னா என்ன, அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறத இதன் மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். அதாவது இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்க ராசிக்கு என்னங்கிறத இந்த வீடியோ மூலிமா தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மேலும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.